ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நம்மளோட ஸ்பார்க் சீரீஸில் 6th வீடியோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் வின் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரிப்பீட்டடாக பாருங்கள். உங்கள் டீமில் இருக்கவங்க யாரெல்லாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும். ஃபேக்டர் இன்வெஸ்டிங். ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா, மார்க்கெட்டில் நிறையா டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வேல்யூனாக்கா ஒரு பெஸ்ட் கம்பெனி லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம பை பண்ணிவிட்டு அது ஹை ப்ரைஸ் போகும்போது நம்ம விற்கிறதோ அல்லது லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது வேல்யூ. குவாலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா, இருக்கிற கம்பெனிஸ்குள்ள டாப் குவாலிட்டி பேஸ்ட் ஆன் அந்த குவாலிட்டிங்கிறதுனா மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி பார்ப்பாங்க, ஏர்னிங்ஸ் குவாலிட்டி பார்ப்பாங்க, ரெவன்யூ குவாலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிஸில் பெஸ்ட் குவாலிட்டி கம்பெனிஸ் இது அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மெத்தட். அடுத்த க்ரோத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஒரு த்ரெஷ்ஹோல்டாக வச்சுக்கோங்க. 20% சிஆர்ஜிஆரில் ஏர்னிங்ஸோ அல்லது ரெவன்யூவோ அல்லது ப்ராஃபிட்டோ க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல கம்பெனி. அப்போ ஃப்யூச்சரும் இதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ க்ரோத் பேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அடுத்து டிவிடெண்ட். சில பேர் டிவிடெண்ட்டுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் ஈல்டு. ஒரு ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது டிவிடெண்டோட ஈல்டு நமக்கு அதிகமாக இருக்குது, எஃப்டிஐ விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த ஷேர்ஸை வாங்கி வைக்கிறது மூலமாக நமக்கு இயர்லி ஒரு டிவிடெண்ட் இன்கமும் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஷேர்ஸ் கம்பெனியோட கேபிட்டல் அப்ரிசியேஷனும் சேர்ந்து நமக்கு மல்டிஃபோல்டு இன்கம்மாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு கட்டி வாடகைக்கு வரோன்னா வீடு கேபிட்டல் அப்ரிசியேட் ஆகிட்டு இருக்கும், வாடகையும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டிவிடெண்ட் கம்பெனிஸ், ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து மினிமம் வாலட்டிலிட்டி. அதாவது மார்க்கெட் மேலே ஏறினாலும் ரொம்ப வேகமாக ஏறாது, இறங்கினாலும் டவுன் சைடு நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனி என்னென்னா ரொம்ப சேஃபான போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மினிமம் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்வெஸ்டிங். எந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, மொமெண்டத்தில் இருக்குது, அதாவது ரிலேட்டிவாக மற்ற செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த செக்டார் மூமெண்ட்டில் இருக்குது, அந்த செக்டாருக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டாக்கு மூமெண்ட்டில் இருக்கோ அந்த ஸ்டாக்கை அந்த மூமெண்ட்டில் பை பண்ணி அந்த மூமெண்ட் முடியும் போது செல் பண்ணுறது தான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். இப்போது வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸ் ரேட் இருக்குது, ஃப்யூச்சரும் அதே மாதிரி அவங்க இருப்பாங்க, நல்ல ஒரு எக்கனாமிக் மோட் இருக்குது, அவங்கள யாருமே டிஃபீட் பண்ண முடியாதுங்கிற கம்பெனியை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால ப்ரைஸ் கம்மியாகும் போது வாங்கிட்டு அதை அப்படியே ஹோல்டு பண்ணி லாங் டேர்மாக கன்சிஸ்டண்ட்டாக அதோட காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போகிறது வேல்யூ இன்வெஸ்டிங். அடுத்து குவாலிட்டிங்கிறது இருக்கிற கம்பெனிஸ்லேயே ஏர்னிங்ஸ் குவாலிட்டி, ரெவன்யூ குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்குறது ஒரு குவாலிட்டி. டாப் லிஸ்ட் எடுத்து அதிலேருந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது குவாலிட்டி. அடுத்து டிவிடெண்ட்டை நம்ம பார்த்தோம். க்ரோத்துங்கிறது நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸை எடுத்து அதை ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது. மினிமம் வாலட்டிலிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ, மார்க்கெட் டவுன் சைடில் இருந்தாலும் ஒரு ரெசிஷன் பீரியடில் இருந்தாலும் டவுன் சைடு ப்ரொடெக்ட் ஆகி நமக்கு ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரியான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது மினிமம் வாலட்டிலிட்டி. இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் எதுனாக்கா மொமெண்டம். ஏன் மொமெண்டம்னா, மொமெண்டமில் இருக்கும்போது ஸ்டாக் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வேல்யூங்கிறது கீழே போயிட்டு நம்ம பாட்டமில் பை பண்ணுறோம். அது எப்போ எடுக்கிறோன்னா
மார்க்கெட் வந்து பாட்டமில் இருக்கும்போது தான் நமக்கு மார்க்கெட்டோ, அதாவது எக்கனாமி பாட்டமில் இருக்கும்போதோ, அல்லது ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது ஒரு நியூஸ்னால பாட்டமில் இருக்கும்போதோ, அல்லது அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால பாட்டமில் இருக்கும்போதோ தான் நமக்கு குவாலிட்டி ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்டாக்ஸ் அங்கேருந்து ரொம்ப நாள் ஆகும் ஹோல்டிங் பீரியடு. சில டைம் வந்து அது மொமெண்டம் ஃபேஸ்க்குள்ள வரத்துக்கு. ஓகேங்களா? அதே மாரி இந்த மினிமம் வாலட்டிலிட்டி அண்ட் ஹை டிவிடெண்ட் குரோத் இது எல்லாமே வின்னிங் ஸ்டாக்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள்ல டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாரி ரெசஷனரி சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மினிமம் வாலட்டிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஸ்டாக் தான் ஹோல்டு பண்ணுவோம். ஏன்னா, மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கு அண்ட் வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோ டவுன் சைட் புரொடெக்ட் ஆகி ஒரு மினிமம் ரிட்டர்னாவது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா, இந்த 3 ஃபேஸ்லயுமே பாருங்க மொமெண்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா, இங்கேயும் பாருங்க. இங்க வேல்யூ தான் யூஸ் பண்றோம். ரெக்கவரி டைம்ல மொமெண்டம் வந்து யூஸ் பண்ணல. பாட்டம்ல இருக்கு. ஏன்னா, மொமெண்டம் வந்து அப்போ வந்து லூசிங்ல இருக்கும். அதே மாரி மார்க்கெட் பீக்ல இருக்கும்போதும் மொமெண்டம் வந்து லூசிங்ல இருக்கும். ஏன்னா, மொமெண்டம் வந்து ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. இங்க மொமெண்டம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து மார்க்கெட் இறங்கும்போது நேச்சுரலாவே மொமெண்டம் வந்து நெகட்டிவ்க்கு வந்துரும். இந்த 3 கேஸ்லயுமே மொமெண்டம் வந்து லூசர்ஸ்ல தான் இருக்கும். அப்போ இந்த 3 கேஸ்ல நீங்களே கிராஃப பாருங்க. எந்த இடத்துல வாங்கி எந்த இடத்துல வித்தோம்னா நமக்கு பெஸ்ட்டு. இங்க வாங்குறது நமக்கு ஏறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. யுனிவர்சல் லிமிட்டெட். ஏன்னா, குவாலிட்டி கம்பெனில மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். அதுவே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியோ, மைக்ரோ கேப் கம்பெனியோ கூட இந்த ஃபேஸ்ல இருந்ததுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இது மூவ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ குவாலிட்டி நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனி மொமெண்டத்துல இருக்கும்போது நம்ம வாங்குறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஏன்னா, பீக் ஆனதுக்கப்புறம் நம்ம டிவிடெண்ட்லயோ, குரோத்லயோ இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல நெறைய இது அந்த சைக்கிள்ல வந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி மார்க்கெட் ரெசெஷன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் மொமெண்டத்துல இருக்குது அப்படின்னாக்கா, அங்கேயுமே நம்ம வாங்க மாட்டோம். அப்ப மார்க்கெட்ல அந்த ஸ்டேஜ் 2ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு இறங்கிட்டு திரும்ப ஏறுறப்ப நம்ப அது கூட ஏறணும். அப்போ ஓவரால் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கா அப்படின்னா, அத பார்க்கணும். அந்த செக்டார் ஏறிட்டு இருக்கா? அத பார்க்கணும். அடுத்து அந்த ஸ்டாக் ஏறிட்டு இருக்கா? அப்ப அந்த ஸ்டாக்கு ஸ்டேஜ் 2ல இருக்கா? செக்டார் ஸ்டேஜ் 2ல இருக்கா? ஓவரால் மார்க்கெட்டும் அத சப்போர்ட் பண்ணுதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுல எந்த ஸ்டாக் வருதோ அத எடுக்கலாம். அப்ப நீங்க மொமெண்டம்க்கு போம்போது, உங்களோட யுனிவர்ஸ் வந்து பெருசு. ஏன்னா இங்க இங்க பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் தான் இருக்கும் வேல்யூல. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஹை டிவிடெண்ட், குரோத் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப்க்குள்ள தான் இருக்கும். குவாலிட்டி இது எல்லாமே. ஸ்மால் கேப்போ, மைக்ரோ கேப்க்கோ நீங்க வந்து இதுல வந்து மேஜரா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் ஆயே வராது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு ஸ்கிரீனர், பேசிக் ஸ்கிரீனர் 20%க்கு மேல ஆர்ஓசி இருக்கணும். ஆர்ஓஇ இருக்கணும். அப்படிங்கிற மாரி போட்டு நீங்க எடுத்தீங்கனாவே, உங்களுக்கு 90% ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்லேருந்து வெளிய போயிடும். அப்போ அந்த டாப் 10% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் தான் இந்த வேல்யூ, குவாலிட்டி, ஹை டிவிடெண்ட், குரோத் இதுக்குள்ள எல்லாமே வந்துட்டுருக்கும். அப்போ இதில உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் சிஏஜிஆரும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா பெருசா இருக்காது. அப்ப நம்ப ஒரு நல்ல ரிட்டர்ன் பண்ணணும். ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கோம். ரீட்டெயில் இன்வெஸ்டரா இருக்கோம். ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கோம் அப்டின்னாக்கா, நம்ப செலக்ட் பண்ண வேண்டியது ஏரியா மொமெண்டம். ஸோ எந்த ஸ்டாக் மொமெண்டம்ல இருக்கோ அந்த ஸ்டாக்கு, எந்த செக்டார் இருக்கோ அந்த செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஓவரால் மார்க்கெட்டும் நல்லா புல்லிஷா இருக்கும்போது நம்ம என்டர் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த ஃப்ளோல ஆறு போற டைரக்ஷன்ல நம்மளும் போறோம். ஸோ எதிர்நீச்சல் போடாம, சேம் டைரக்ஷன்ல நீந்தி நம்ம போகும்போது, ஈஸியா நம்மளால நல்ல ஒரு டார்கெட்ட ரீச் பண்ண முடியும். இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியன் மார்க்கெட் பாருங்க 2005ல இருந்து 20 வரைக்கும் இந்த 15 இயர்ஸ்ல இந்தியால இருக்கக்கூடிய ஆல்ஃபானாக்க உங்களுக்கு நிஃப்டிய விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் குடுத்த கம்பெனிஸ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி 30 கம்பெனிஸ். அடுத்து நம்மளோட நார்மல் நிஃப்டி 50. அடுத்து நிஃப்டி 200 மொமெண்டம் 30. அந்த டாப் 200 ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 மொமெண்டம் ஸ்டாக்ஸ். இது எல்லாமே போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் வந்து ரீபேலன்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ ஸ்டாக்ஸ் வந்து வொர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வெளிய போயிடும். பெஸ்ட் ஸ்டாக்ஸ் உள்ள வந்துரும். அடுத்து நிஃப்டி 500ல வேல்யூ 50 டாப் வேல்யூ கம்பெனி அண்ட் லோ வாலட்டிலிட்டி. இப்போ நம்ம அங்க பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கா? ஆல்ஃபா ஒரு ஃபேக்டரு, குவாலிட்டி ஒரு ஃபேக்டரு, மொமெண்டம் ஒரு ஃபேக்டரு, வேல்யூ ஒரு ஃபேக்டரு, லோ வாலட்டிலிட்டி ஒரு ஃபேக்டரு. அப்போ இந்த 15 இயர்ஸ்ல எது பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் டார்க் ப்ளூ இருக்கு இல்லைங்களா? அது வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகேவா? ஆனா இங்கெல்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட அதுவுமே நல்ல ஒரு பேர் ஆயி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெட் கலர் வந்து நம்மளோட நிஃப்டி. அப்ப நிஃப்டிய விட வேல்யூ இன்வெஸ்டிங் சில டைம்ல வந்து லோயஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து எல்லோ கலர் பாருங்க, நிஃப்டி ஆல்ஃபா. ஓகேவா? அப்ப நிஃப்டிய விட அதிகமான ரிட்டர்ன் பண்ண ஸ்டாக்ஸ்ங்கிறது எல்லோ கலர். அடுத்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி லோ வாலட்டிலிட்டி. ஸோ லோ வாலட்டிலிட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு கிராஜுவல் குரோத்த குடுக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் பாருங்க, குவாலிட்டி. அந்த நிஃப்டி 200 டாப் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டாப் 30 குவாலிட்டி கம்பெனிஸ். அடுத்து பாருங்க, ஆரஞ்ச் கலரு, நிஃப்டி 200 மொமெண்டம் 30. அப்போ இந்த எல்லாத்துலயுமே லாங் டெர்ம்ல எது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க. இங்கேயும் பாருங்க, மொமெண்டம் தான். எல்லா இடத்துலயுமே பீக் வச்ச இடம் எல்லாமே பாருங்க, மொமெண்டம் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ லாங் டெர்ம்ல மொமெண்டம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பேரிஷ் ரன்ல வேல்யூக்கு நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் இறங்கும்போது வாங்கி, ஏறும்போது அது நமக்கு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும்னு சொன்னோம். அத வந்து பாருங்க, இங்க இருக்கு பாருங்க நமக்கு. வேல்யூ இங்க பாருங்க, ப்ளூ கலர். வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, இது வந்து ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்குமான 1 வருஷம். அந்த டைம்ல மார்க்கெட் வந்து டவுன்ல இருந்து மேல போச்சு இல்லைங்களா? மார்க்கெட் 2023ல பாட்டம்ல இருந்து மேல போச்சு. எப்போ? செப்டம்பர் 2024 வரைக்கும். அப்போ பாட்டம்ல பை பண்ணதுனால, உங்களுக்கு வேல்யூ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டா காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரும்ப இங்கேயும் மொமெண்டம் தான். மத்தது எல்லாமே பாருங்க, லோ வாலட்டிலிட்டி, நிஃப்டி 500 குவாலிட்டி எல்லாமே கீழ இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டிப்ல எடுக்கிறோம் குவாலிட்டியான கம்பெனினா வேல்யூ வின் பண்ணும். கன்சிஸ்டன்ட்டா லாங் டெர்ம்ல நம்ப எந்த ஸ்டாக் மொமெண்டம்ல இருக்கோ, அல்லது எந்த செக்டார் மொமெண்டம்ல இருக்கோ, அத வந்து நம்ம எடுத்துட்டே போனோம்னா, மொமெண்டம் வின் பண்ணுங்கிறது இங்க நமக்கு கிளியரா தெரியுது. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டோட டேட்டா. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, டைமிங் த மார்க்கெட். அப்படியே பை பண்ணுங்க. அல்லது ஏதாவது ஒரு டூல வச்சு பாட்டம்ல பை பண்ணி டாப்ல சேல் பண்ற மாரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அது ஹெல்ப் பண்ணுமா? மார்க்கெட்ல டைமிங் பண்ண தேவையில்ல. டைமிங் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து டைமிங் பண்ண தேவையில்ல. கரெக்ட்டான இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க பை பண்ணிருங்க. பை அண்ட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. டைம் பண்றதுனால எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இதாகுது பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா பாருங்க 1926லேருந்து 2024 வரைக்கும் இது யுஎஸ் மார்க்கெட் டேட்டா 100 இயர்ஸோடது. இந்த 100 இயர்ஸ்ல ஜஸ்ட் மார்க்கெட்ட அப்படியே பை பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட்னா எல்லா செக்டாரும் இன்க்ளூட் ஆனது. டைமிங் 48 இண்டஸ்ட்ரினா, ரிலேட்டிவ்லி எந்த செக்டார் நல்லா இருக்கோ, அந்த செக்டார்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றது. இங்க மொமெண்டம்ங்கிறத கான்செப்ட்டே அதுதான். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? எந்த செக்டார் வந்து இப்ப மொமெண்டத்துல இருக்கு. அதுல ஒரு 20 ஸ்டாக் இருக்குன்னா, அதுல டாப் பெர்ஃபார்மிங் 2 ஸ்டாக் எது? அந்த ஸ்டாக்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த செக்டார் இப்ப எது வந்து மொமெண்டத்துல இருக்கோ, அந்த செக்டார்க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ செலக்ட் பண்ணி பண்றதுக்கும், நார்மலா அப்படியே மார்க்கெட்ல பண்றதுக்குமான வித்தியாசம் பாருங்க. எவ்வளோ பெரிய வைடு கேப் இருக்கு பாருங்க. அப்போ இந்த பிளாக் லைன் வந்து நம்ம டைம் பண்றது. எந்த செக்டார் பெஸ்ட்டா இருக்கு. பிளஸ் அதுல முடிஞ்ச வரைக்கும் பாட்டம்ல எடுத்து டாப்ல எக்ஸிட் ஆகுற மாரியான ஒரு டூல யூஸ் பண்ணி, டெக்னிக்கல் டூலையும் கம்பைன் பண்ணி பண்றது. இது வந்து ஜஸ்ட் அப்படியே மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது. அப்போ இது என்ன குரோ ஆயிருக்கு? $1 வந்து பார்த்தீங்கன்னா, 100 வருஷத்துல $4000க்கு மேல போயிருக்கு. அதே $1 100 வருஷத்துல இங்க பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,67,77,000 கிட்ட இது போயிருக்கு. அப்போ எத்தன எக்ஸ் இது மாறுது பாருங்க. அப்போ அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து கரெக்ட்டான ரிலேட்டிவ் பெர்ஃபார்மிங் செக்டார் எடுத்து, ரிலேட்டிவ் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகுதுங்கிறத இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சார்ட். இதுல பாருங்க, கிளியரா உங்களுக்கு குடுத்திருக்கு. மார்க்கெட்டோட ரிட்டர்ன் வந்து கீழ இருக்கு ரெட் கலர்ல. அடுத்து இண்டஸ்ட்ரி. ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிய வந்து நம்ப எடுக்கிறோம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது மொமெண்டத்துல இருக்க ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தா இத விட அதிக ரிட்டர்ன் குடுக்குது. அதே இண்டஸ்ட்ரிய டைமிங் பண்றோம். டைமிங்னா அதோட பாட்டம்ல பை பண்றோம். டாப்ல போனா எக்ஸிட் பண்றோங்கிற மாரி டைமிங் பண்றோம் ஒரு டெக்னிக்கல் டூல வச்சு. அப்ப இந்த ரிட்டர்ன் அப்படியே இன்கிரீஸ் ஆயி மேல போகுது. அடுத்து பொசிஷன் சைசிங் பண்றோம். பொசிஷன் சைசிங்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் லிவரேஜ் 100%னா உங்ககிட்ட இருக்கிற கேப்பிட்டலுக்கு பண்ணும்போது எந்த வேரியேஷனும் இல்ல. பெருசா ஒண்ணும் வேரியேஷன் இல்ல. பொசிஷன் சைசிங் வந்து அது வந்து 20லேருந்து 30 ஸ்டாக்குள்ள டிவைட் பண்ணி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மைல்டு கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவே 1 எக்ஸ் லீவரேஜ் எக்ஸ்ட்ரா எடுக்குறீங்க. இங்க பாருங்க, 200% லீவரேஜ்னா 1,00,000 நீங்க வச்சிருக்கீங்க. இன்னொரு 1,00,000 சேர்த்து 2,00,000த்துக்கா நீங்க பொசிஷன் எடுக்குறீங்க அப்படின்னா, அப்படியே அந்த ரிட்டர்ன் பாருங்க டபுள்க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ இத கிளியரா நீங்க பாருங்க திரும்ப திரும்ப. இது 100 வருஷ டேட்டா. ஆல்ரெடி பார்த்தோம். எந்த இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். மொமெண்டம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது.
அடுத்து அந்த மொமெண்டத்தில் செக்டார் செலக்ட் பண்ணால் என்ன இருக்குது, அந்த செக்டார் செலக்ட் பண்ணி ஒரு டைமிங் டூலை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பாட்டமில் பிடிச்சா என்ன பண்ணுது, டாப்பில் எக்ஸிட் பண்ணோம்னா, அடுத்து நார்மல் லீவரேஜ் பொசிஷன் சைசிங் கரெக்டாக டிவைட் பண்ணி ரொம்ப கம்மியாக ஸ்டாக்கும் இல்லாமல் ரொம்ப அதிக ஸ்டாக்கும் இல்லாமல் 20லேருந்து 30 ஸ்டாக்குள்ளே வச்சு பண்ணோம்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதில் 1x மட்டும் மார்ஜின் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறத இங்கே நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்க. இப்போ இதை வச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுங்கள். ஸோ அப்போது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டிப்பில் பை பண்ணுறீங்க அல்லது நல்ல ஒரு பாட்டமில் பை பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி எல்லா டைமும் ஒர்க் ஆகக்கூடியது ஹிஸ்டாரிக்கலாக இந்த இடத்துல வந்து ஒரு 100 இயர்ஸ் டேட்டா தான் போட்டிருக்கேன். இது வந்து மோர் தேன் 200 இயர்ஸ் டெஸ்ட் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். எல்லா டைம்லேயும் எல்லா மார்க்கெட்லேயும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 1800 கம்பெனி எடுத்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருக்காங்க. எல்லா மார்க்கெட்டில் இருந்தும் எடுத்து. அது எல்லா ரிசல்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மொமெண்டம் வந்து எல்லா டைம்லேயும் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். மற்ற எல்லா ஃபேக்டர்ஸோடையும் மொமெண்டம் ஃபேக்டர் எப்பயுமே வின் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியில் போய் பை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்பில் போயிட்டு வேல்யூ பையிங் பண்ணுங்கள். அல்லது ஸ்டேஜ் 2ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கரெக்டான செக்டாரு கரெக்டான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடலாம். வேறு எதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஜெயிக்கிறது இந்த 2 குதிரை தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நானுமே இந்த 2 மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த 2க்கும் நான் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் இன்வெஸ்டிங்கில் வச்சுருக்கேன். இன்வெஸ்டிங்னா நான் வேல்யூ இன்வெஸ்டிங் கான்செப்ட் வந்து எடுத்திருக்கேன். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அதோட பாட்டமில் கேப்சர் பண்ணி நம்ம போகிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சுருக்கேன். 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாட்டமில் எடுத்திருந்தாலும் நமக்கு மொமெண்டம், திரும்ப இங்கே பாட்டமில் எடுத்திருந்தாலும் நமக்கு மொமெண்டம். ரேண்டமாக நம்ம ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இது பாருங்கள், இங்கே பாருங்கள் பாட்டமில் கிடச்சிருக்கா, பாட்டமில் கிடச்சிருக்கா. இந்த மாதிரி பாட்டமில் வந்து நமக்கு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். இப்போ டாப் ஸ்டாக்ஸு இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு, குவாலிட்டியான ஸ்டாக்ஸு. இப்போ இதுவுமே பாருங்கள், ஃப்ரண்ட்டு மேலேருந்து கீழே வந்து இங்கே வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. இப்போ இங்கேருந்து இது மேலே ஏறிச்சுன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ பாருங்கள், இங்கே பாட்டமில் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரி பாட்டம்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். லார்ஜ் கேப் செக்டாரில் மட்டும் நீங்கள் நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸை ஃபண்டமெண்டல் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும். அதுவே வந்து இதை மொமெண்டம் வீக்லியில் வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் 2வை கேப்சர் பண்ணி கொடுக்கும். அப்போ இங்கே பாருங்கள், எப்போல்லாம் வந்து நமக்கு மொமெண்டம் இருக்கோ அந்த இடத்துல இப்போ இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிட் பண்ணுறோம், இங்கே பை பண்ணிட்டு இங்கே எக்ஸிட் பண்ணுறோம். நம்ம அப்படியே ஒரு 30 ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு எந்த ஸ்டாக்லாம் இந்த மாதிரி இப்போ இங்கே மொமெண்டம் இருக்குது, இங்கே வரும்போது எக்ஸிட் பண்ணிக்கிறோம், இங்கே மொமெண்டம் வந்துருச்சு, இங்கே வெளியே வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கிறோம், அப்படி எடுத்தோம்னா இதுதான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங். அப்போது ஃபண்டமெண்டலில் ஸ்டடி பண்ணிக்கிறோம், பாட்டமில் கிடைக்கும் போது எடுத்துட்டு மேலே போகும்போது விற்கிறது வேல்யூ இன்வெஸ்டிங்கு. அதுக்கும் நம்ம இன்வெஸ்டிங்னு ஒரு டூல் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாட்டமில் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. அதுவே அதை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், போயிடுச்சா. ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக் எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் என்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் சிக்னல் வருது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு புல் பேக்லேயும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது 2க்கான டூலை தான் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணி கோர்ஸாக கொடுத்துருக்கேன். இன்வெஸ்டிங் கோர்ஸ் அண்ட் ட்ரேடிங் கோர்ஸ். ஸோ நானும் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வேல்யூ வந்து 50, மொமெண்டம் 50ன்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் வந்து இன்னும் பெஸ்ட்டாக வேல்யூவோட ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சைக்கிள் பீரியட், அதாவது ஹோல்டிங் பீரியடோட ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் வந்து 18 மந்த்ஸ் தான். 18 மந்த்ஸ்னா 1.5 வருஷம். அப்போ 1.5 வருஷங்கிறது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நம்ம 2022 எண்டில் வந்து நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா அடுத்து பாருங்கள் அந்த மொமெண்டம் எங்கே வருது, 2023ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 24 ஒரு வருஷம், 25 ஒரு வருஷம். 2 வருஷத்தில் பாருங்கள் அந்த மொமெண்டம் ஃபேட் ஆகிடுச்சு, சைட்வேஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. அப்போ புல்லிஷாக இருக்கும்போது அந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2020ல் நம்ம எடுத்திருந்தோம்னா 21, 22, 23 மேக்ஸிமம் அந்த மொமெண்டம் அதுக்கப்புறம் ஃபால் ஆகிடுச்சு. அப்போது அந்த மொமெண்டம் இருக்கும்போது ட்ரெண்டிங் ஆகும்போது என்ட்ரி பண்ணிட்டு பீக்கில் போயிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு கரெக்டாக டெக்னிக்கல் சப்போர்ட்டோட நம்ம அங்கே பார்த்த மாதிரி டைமிங் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளால் நம்ம அக்கௌண்ட்டை ஈஸியாக பில்டு பண்ண முடியும். அதை தான் நான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ முக்கியம்.
பொசிஷன் சைசிங் பற்றி பார்த்துருந்தோம் கிளியராக. லீவரேஜ் எவ்வளோ வரைக்கும் எடுக்கலாம் மேக்ஸிமம்ங்கிறது நான் சொல்லியிருந்தேன். லீவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னாவே ஒன்லி லார்ஜ் கேப் தான். அதில் எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. லீவரேஜ் எடுக்காமல் மொமெண்டம் வந்துட்டிங்கன்னா லீவரேஜே எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மிட் கேப்புக்கு போகலாம், ஸ்மால் கேப்புக்கு போகலாம். இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மைக்ரோ கேப்புக்கு போகலாம். இல்லை புதுசாக நீங்கள் அவுட் ஆஃப் த யூனிவர்ஸில் போய் பென்னி ஸ்டாக்கில் கூட நீங்கள் ஃபண்டமெண்டலில் படிச்சுட்டு எடுக்கலாம். ஃபண்டமெண்டலில் தெளிவாக படிச்சுக்கோங்க. டெக்னிக்கலாக டைம் பண்ணுறதுக்கு உண்டான டூலை வச்சுக்கோங்க. 2ம் வச்சுட்டு கரெக்டான பொசிஷன் சைசிங் பண்ணிக்கோங்க. ரூல்னா ரூலு, என்ட்ரினா இங்கே என்ட்ரி, என்னோட எக்ஸிட் கண்டிஷன் வந்துருச்சுன்னா யோசிக்காமல் எக்ஸிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் மாதிரியே பண்ணிட்டு போக முடியும். யாரோட டிபெண்டன்சி இல்லாமல். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதுதான் கோர்சஸ். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நிஃப்டி ஆப்ஷன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். 1 மினிட்லேருந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வரைக்கும் பண்ணிக்கிற மாதிரி. நான் இப்போ சொன்ன அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிங்கு, மொமெண்டம் இன்வெஸ்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கு, அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்கு, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணாலும் இந்த டூலை வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். இது ஆல் செக்மெண்ட் ஆல் டைம் ஃப்ரேம் டூல்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே வந்து வீக்லி காட்டுறேன். ஏன் வீக்லி காட்டுறேன் அப்படின்னா, எப்பயுமே இன்வெஸ்டிங் ஸ்விங் ட்ரேட் பண்ணிங்கன்னா வீக்லியை வந்து ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து டெய்லியில் பார்க்கும்போது நார்மல் கரெக்ஷன் வரும். வீக்லியில் வந்து டீப் கரெக்ஷனே வந்து வீக்லியில் வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம எடுத்துட்டோம். இங்கே மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ஐடியலாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீக்லியில் போட்டோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து அது நமக்கு சிக்னலே கொடுத்துருக்காது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டமில் தான் வீக்லியில் வந்து சிக்னல் கொடுக்கும். அப்போது லாங் டேர்ம் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டம்க்கு வெயிட் பண்ணணும்னா வீக்லியில் வர சிக்னல்ஸை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். அதே வந்து ட்ரேடிங் பண்ணுறதும் அப்படி தான். ஏன் வீக்லினா டெய்லியில் வந்து ஸ்டேஜ் 2 காட்டாது. வீக்லியில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஜ் 2 தான். வீக்லியில் நீங்கள் புல்லிஷ் ஒரு மூவிங் ஆவரேஜில் பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்டேஜ் 2ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது ஆல்ரெடி டெய்லியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போது வீக்லியோட ட்ரெண்டை வச்சுக்கிட்டு டெய்லியில் டைம் பண்ணலாம். இல்லை டைரெக்டாகவே நீங்கள் வந்து வீக்கெண்ட் இன்வெஸ்டாரு லாங் டேர்ம் பொசிஷன் நான் வைப்பேன் 1 இயர், 1 1/2 இயர், 2 இயர்ஸ் வச்சுக்குவேன் அப்படின்னா டைரெக்டாக வீக்லியில் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக உங்களோட அக்கௌண்ட்டு எந்த எமோஷனும் இல்லாமல் பில்ட் ஆகிட்டு வரும். அதுக்கான டூல்ஸ் கரெக்டாக மார்க்கெட்டில் எது ஒர்க் ஆகுமோ அதுக்கான டூல்ஸ் தான். இப்போ இதிலேயே பேங்க் நிஃப்டிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அது தேவையில்லை. நிஃப்டியை ஒழுங்காக பண்ணாவே நம்ம போதும். சென்செக்ஸ் வரும்போது சென்செக்ஸ் கொடுக்கலாம். சென்செக்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிலே டேட்டா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து அதுக்கு ப்ராப்பரான டேட்டா வந்து ட்ரேடிங்கில் வருதோ அப்போ சென்செக்ஸ்க்கு ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பட் நம்ம ஏதாவது ஒன்றை ஒழுங்காக இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு இதை ஒழுங்காக பண்ணால் போதும். அப்போது நிஃப்டியை கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் இது. அடுத்து இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு டெய்லி அண்ட் வீக்லியில் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இது வேல்யூ இன்வெஸ்டிங். அடுத்து மொமெண்டம் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இது. ஸோ இதே சிஸ்டத்தை நீங்கள் எந்த செக்மெண்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேருந்து இது மந்த்லி டைம் ஃப்ரேம் வரைக்குமே ஒர்க் ஆகும். இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வேல்யூபுளாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே நம்ம ஒரு 3 டேஸ் டெமோ கொடுப்போம். நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம தைரியமாக டெமோ கொடுக்குறோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.